ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமடம். இன்றைக்கி முள்ளங்கியை வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஒரு பராத்தா ரெசிபி. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக பச்சையாக வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கி கொஞ்சம் காரத்தூள் கொத்தமல்லின்னு போட்டு ரொம்ப சூப்பராக இதை நீங்கள் பராத்தாக்குள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி கடித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமடம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு முள்ளங்கி, ஒரு பல் பூண்டு, ஒரு 2 பல் மலைப்பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பச்சை மிளகாய், நல்லா ஒரு முழு முள்ளங்கி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவி தேய்க்கிறதுல தேய்ச்சி இந்த மாதிரி அதில் இருக்கிற அந்த தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க கையால். முள்ளங்கிலேருந்து ஒரு தண்ணி வரும் பார்த்திங்களா, அந்த தண்ணியை உங்கள் கைகளால் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி தனியாக வந்துடும். நார்த் இண்டியன் பார்த்திங்கன்னா ஸ்டஃப் பண்ணி பராத்தா பண்ணுவாங்க. நம்ம இருக்கிற இப்போ இந்த அவசர உலகத்தில் காலை நேரத்தில் ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்க இருப்பீங்க, வேலைக்கு போகிறவங்க இருப்பீங்க, பேச்சுலர்ஸ் கூட நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பராத்தா வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமடம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தேய்ச்ச அந்த இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை முள்ளங்கியை நம்ம கடாயில் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது மட்டும்தான் நான் காரத்துக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு நல்ல காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக துருவி வச்சுருக்கேன். 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையுமே இந்த தேய்க்கிறதுல தேய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் அந்த பச்சை மிளகா கூட போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா முள்ளங்கி, அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா அந்த சின்ன ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் தேய்ச்சிருக்கேன். நல்லா தேங்காய் பூ துருவல் மாதிரி அப்படியே நல்லா பூவாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அதில் இருக்கிற அந்த சாரை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அது இருந்தாக்கா ஒரு வெடுப்படிக்கும். அதே மாதிரி இந்த முள்ளங்கி பரோட்டா வெடுப்படிக்காமல், முள்ளங்கியோட ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது, ஒரு வெடுப்பு ஸ்மெல் வரும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஆட் பண்ணி செய்யுங்க. நீங்கள் இதில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி வதக்கி செஞ்சீங்க அப்படின்னா இது முள்ளங்கியில் செஞ்சுருக்கீங்கன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும். யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் மறக்காமல் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி ஆட் பண்ணி இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் போட்டு நம்ம வதக்க வேண்டாம். இப்போ நான் வதக்கிட்டேன். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம்குள்ளே வதக்கி ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ மிக்சியில் பராட்டாக்கு எப்படி மாவு பிசையிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நடுத்தரமான மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய டம்ளர், தண்ணி குடிக்கிற டம்ளர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டம்ளரால் 1 டம்ளர் கோதுமை மாவு, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தாழ்மையாக சேருங்க. முள்ளங்கி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதே மாதிரி 1 டம்ளர் மாவு அப்படின்னா எந்த டம்ளரால் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரால் அரை டம்ளர் தண்ணி. அதுவும் இந்த பராத்தாக்கு கண்டிப்பாக அரை டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டோம். அதனால் இப்போ நான் விப்பரில் விட்டு பண்ணுறேன் பாருங்கள். இந்த அரை டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் விட்டுருக்கேன். விப்பரில் போட்டு இந்த பக்கம் 2-3 தடவை பண்ணிங்கன்னா மாவு கொஞ்சம் ஈரமாகும். இந்த ஈரமாகி எல்லாம் மிக்ஸ் ஆனோன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சூடு ஆறினோன்னா இந்த முள்ளங்கியை சேர்த்துக்கோங்க. இதுலேயே நீங்கள் பச்சை மிளகா காரம் பிடிக்காது அப்படின்னா சில்லி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். சில்லி பவுடர் சேர்த்து செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் முள்ளங்கி எல்லாம் உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம மறுபடியும் தண்ணி விட்டு மறுபடியும் விப்பரில் 2-3 தடவை பண்ணியிருக்கேன் பாருங்கள். மாவு சேர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த அரை டம்ளர் தண்ணியில் இவ்வளவு தான் மிச்சம் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தயிர் கடையிற பக்கம் நீங்கள் விட்டு விப்பரில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக மாவு திரண்டு வந்துடும். இந்த கை வலிக்கிறவங்க, வயசானவங்க, காலை நேர அவசரத்தில் பரபரப்பாக இருப்பீங்க, உங்களால் பிசைஞ்சிட்டு இருக்க முடியாது கையில் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நீங்கள் விப்பரில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக மாவு பிசைஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் பிசைஞ்சு எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக பூ போல் மெத்துன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்காக கையால் பிசையிறத நம்ம வந்து சோம்பேறித்தனமாக நிறுத்தக்கூடாது. கைகளாலேயும் பிசைஞ்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு கைகளால் பிசைய முடியாது, ரொம்ப அவசரம் அப்படின்னு இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி மிக்ஸி யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸிலையும் இந்த மாதிரி சூப்பராக அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி சப்பாத்தி பண்ணாலும் சரி, சப்பாத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சாலும் நீங்கள் சூப்பராக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ தான் நான் ஆயில் சேர்க்குறேன் பாருங்கள். குக்கிங் ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முள்ளங்கி வதக்கினா அதே கடாயில் போட்டிருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக பூ போல் இருக்குது பாருங்கள். மாவு அப்படியே மெத்துன்னு கையால் தொடும்போதே அப்படியே பஞ்சு தொடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்களும் மிக்சியில் இதே மாதிரி ரொம்ப அவசரம் காலையில் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா காலையில் ரொம்ப நம்ம அவசரத்தில் இருப்போம். அதனால் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். உடனே நம்ம செய்யலாம். இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை மட்டும் போட்டுக்கோங்க, தண்டு வேண்டாம். நான் இலைகளை மட்டும் எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த பராத்தா மாவோடு சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர், ஒரு க்ரீன் கலர்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் பராத்தாக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க. இந்த ஸ்டஃப்டு பராத்தாலாம் பண்ணணும் அப்படின்னா நார்த் இந்தியன் மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும். அது நிறைய பேருக்கு வரவும் வராது. அவங்கெல்லாம் இந்த மாதிரி செய்ய தெரியாதவங்க எல்லாம் இந்த மாதிரி பராட்டா ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு நீங்கள் இதை வந்து கனமாக தான் செய்யணும். இடுறது வந்து மெல்லிசாக இடக்கூடாது, நல்லா திக்காக இடணும். அதனால் நல்லா ஒரு சின்ன கொய்யாப்பழம் பெருசு பெரிய உருண்டைகளாக நான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து இதை திரட்டுறதுலேயும் ஒரு டெக்னிக் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி முதல்ல ஓவல் ஷேப்பில் நீட்டாக திரட்டிக்கோங்க. அது அப்படியே நடுவில் இப்படி கைகளால் நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா 2 பார்ட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். 2 பார்ட்டாக கிடச்சதை நீங்கள் திருப்பி மூடி ரவுண்ட் ஷேப்பாக இட்டுக்கோங்க. இதை நல்லா பூரி மாதிரி புசுன்னு உப்பி வரும். 2 லேயராக கிடைக்கும் பரோட்டா உங்களுக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மெல்லிசாக இடக்கூடாது, நல்லா திக்காக இருக்கும் பரோட்டா. அதனால் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் பிடிக்குமோ அவ்வளோ திக்காக நீங்கள் இதை திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை கல்லில் போட போகிறேன். நீங்கள் இதை பட்டரில் போடலாம், நெய்யில் போடலாம், குக்கிங் ஆயில் இருந்தால் அதில் கூட போட்டுக்கலாம். ஆனால் பட்டர் நெய்யெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த பராத்தா ரெசிபி எடுத்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். இதை நான் மார்னிங் என்னோடய பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கே பேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு தயிர் பச்சடி, அப்புறம் வெள்ளரிக்காய், முள்ளங்கி, கேரட் எல்லாமே பச்சையாக வச்சு சாலட் மாதிரி சேர்த்து சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப்பாக நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு சிட்டிகை அதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு. கொஞ்சம் உப்பு சேர்த்து பசறி வச்சுட்டேன். அதை இந்த பராத்தாக்குள்ளே வச்சு நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்பா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். இந்த டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. உங்களுக்கு வந்து ஹெவியாக குருமா, சன்னா, கிழங்கு அந்த மாதிரிலாம் வெயிட் லாஸ் பண்ணும்போது எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி. இப்போ முள்ளங்கி காயை நம்ம மாவில் சேர்த்துட்டோம். கூட வந்து நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி வெறும் ஆனியன், கொஞ்சம் காரத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு பெசரி ரோல் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதான் நான் இப்போ செஞ்சு கொடுக்குறேன். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இப்போ நல்லா பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை கொத்தமல்லி, ஒரு சிட்டிகை நல்ல காரம் இருக்கிற வரமிளகாய் பொடி. உங்களுக்கு சாட் மசாலாலாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு சிட்டிகை சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து பெசரி வச்சுருக்கேன். அதான் தொட்டுக்கிறதுக்கு. அந்த பராத்தாக்குள்ளே நீங்கள் அதை வச்சு நல்லா ரோல் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா 2 சாப்பிட்டா கூட வயிறு சும்மா திம்முன்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களா, பஞ்சு மாதிரி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.